பாமக தலைவர் அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அதன் நிறுவனர் ராமதாஸ் தைலாபுரம் இல்லத்தில் பேசி வருகிறார். பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அன்புமணி பேசியது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். என்னடா நான் தப்பு பண்ணேன்? என்ன நான் தப்பு பண்ணேன்? நானும் பார்த்தேன், நாடும் பார்த்தேன். ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. நான் என்ன குற்றம் செய்தேன்? ஏன் எனக்கு இந்த பதவி நீக்கம்? ஏன் நான் மாற்றப்பட்டேன்? எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியல என்ன நான் தப்பு பண்ண எனக்கு தெரியல. தான் செய்த தவறுகளை மறைத்து மக்களிடமும் கட்சிக்காரர்களிடமும் அனுதாபம் பெற முயற்சித்திருக்கிறார். என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. பதிலையும் அளிப்பது எனது கடமையாகும். பாடும் பாடி தொலையும். தவறு செய்தது அன்புமணி அல்ல. அன்புமணியை 35 வயதில் மத்திய கேபினெட் அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்து விட்டேன். இதுக்கு செருப்பாலே அடிச்சிருக்கலாம். மேற்கொண்டு இந்த மூஞ்சில கரியலி பூசுற மாதிரி இருக்கு. பாண்டி பொதுக்குழுவில் என்ன நடந்தது நீங்களும் வந்திருந்தீர்கள். மேடை நாகரிகம் கருதாமல் அனைவரின் முன்பும் காலை ஆட்டிக் கொண்டிருந்தது சரியான செயலா? என்ன நீ 12 கப்பல் வியாபாரம் பண்ற? உனக்கு நான் மரியாதை கொடுக்கணும். மைக்கை தூக்கி என் தலையில் போடாத குறையாக டேபிளில் வீசியது சரியான செயலா? அத்தனை பேர் முன்னாடி என் மூஞ்சில கரிய பூசிட்டியாடா. ஆல்ரெடி உன் ஃபேஸ் கரி பூசின மாதிரி தானடா இருக்கு. வாய் மூடுறா. 4 சுவற்றுக்குள் பேசி முடிக்க வேண்டிய விஷயத்தை நடுவீதிக்கு கொண்டு வந்தது யார்? இப்ப அதுக்கு என்னன்றனே 18 பட்டி பஞ்சாயத்தையும் கூட்டி அதுல உன்னை நிக்க வச்சு கிழிச்சு கிராஸ் பண்றேன். பஞ்சாயத்துல துணி கடையா வச்சிருக்காங்க கிழிக்கிறது. அழகான ஆளுயர கண்ணாடி என்ற கட்சியை ஒரே நொடியில் உடைத்து நொறுக்கியது யார்? இதாண்டா நீ சம்பாரிச்ச சொத்து. இந்தாடா உனக்கு பாதி எனக்கு பாதி. கட்சியை ஒரு நொடியில் உடைத்ததை உலகம் முழுவதும் உள்ள ஆண்டவர்களும் சான்றோர்களும் அன்புமணி இன்னும் பக்குவப்படவில்லையே என்று பெரிதும் வருந்தினார்கள். நாட்டை கெடுத்து போது காட்டையும் கெடுக்காது. வீட்டை பத்திரமா பாத்துக்க. அண்ணா சொன்னது போல கடமை, கண்ணியம், கட்டுப்பாடோடு நடத்தினேன். அதற்கு ஒரு களங்கத்தை அன்புமணி ஏற்படுத்தி விட்டார். வளர்த்த கடா நெஞ்சில பாயுதுன்னு கேள்விப்பட்டிருப்ப. ஆனா நான் வளர்த்த கடாலாம் வாஞ்சிட்டானுங்க. எதிர்பாராத நிலையில் வளர்த்த கடாவே மார்பில் வீறு கொண்டு இடித்ததில் நான் நிலை குறைந்து போய்விட்டேன். வளர்த்த கடா முட்டை வந்த பாவமடி. ஆனால் ஒன்று, இதையும் நான் வெற்றியோடு கலந்து செல்வேன். நோ சூடு, நோ சர்ணை, நோ ப்ராப்ளம், இஸ் பிராண்ட். எங்க சுத்திக்கிட்டு இருக்க? என்னையா? அதே மாதிரி தாய் என்னன்னு சொல்லுவாங்க. உங்க தாய் என்னன்னு சொல்றீங்க? ஆரம்பிச்சாண்டா. கடவுள்னு சொல்றீங்க. சரியா? அது சரி. மூர்தன் சமாச்சாரத்தை பேசினாங்க. பேசும்போது அம்மா ஏதோ சொன்னாங்க. ஏன்பா உன் 2வது மகளை போட்டு நீ சும்மா இருப்பியா? பேசாம தான் இருந்திருப்ப அந்த பொறுப்புக்கு அப்படின்னு சொன்னதுதான். நாய்க்கிழவி நீளமா பேசாத மூச்சு வாங்க. உன்னை பெத்து போடும்போது வாங்காத மூச்சா போடா. இனிமே ஒரு வார்த்தை பேசுன மூச்சே வாங்காது. அடச்சி உன்னால ஆனதை பாத்துக்கடா. அங்க உட்காந்து பாட்டில தூக்கி அம்மா மேல அடிச்சான். நல்ல வேலை அவங்க மேல படல, செவத்துல பட்டு. அவ்வளவு குடும்பம் பண்றானா அவன்? இவனை பார்சல் பண்ணி மதுரைக்கு அனுப்பாதீங்கய்யா. எங்கயாவது மலைநாட்டு பக்கம். எது சொல்றதெல்லாம் ஒரு சாம்பிள். நான் பயந்துட்டேன். தாங்க முடியலப்பா. உட்காரு, மீதியை கேட்டுப்போம். இந்த காரி முக்கிய கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுங்க. போட மரியாதையா. எல்லாத்தையும் கேட்டுப்போம். அவனை செத்தங்கடா. அவன் உங்ககிட்ட மாட்டலடா. நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. இதை கேளுங்க பத்திரிகை நண்பர்களே, இதை கேளுங்க. கொஞ்சம் கூர்ந்து கேளுங்க. தயவு செய்து கேளுங்க. இன்னைக்கு பூரா உடம்பட்டான் போட்டிருக்கேன். சேலத்துக்காக தான் எனக்கு தலைமை நிலையத்தையே வாங்கி கொடுத்தாங்க. ஆபீஸ் சென்னையில். சரி அங்க போகலாமே அப்படின்ட்டு போறேன். நம்பி ஏறி உட்காந்து போனா அங்க மைக்கை வச்சு பேசக்கூடாது. நான் மைக்கை வச்சு பேசக்கூடாது. இது ரொம்ப பாவம்பா. 200 பேருக்கு மேல கூடக்கூடாது. அது என்னை பார்க்கிற விரும்புகிறவள் நான் தங்கி இருக்கிற உணவு விடுதியில தான் வந்து பார்க்க வேண்டும். இத்தனை கட்டளைகள் யாருக்கு சொட்ட தலையா சொன்னதே என்ன? இந்த கட்சியை ஆரம்பிச்சவனுக்கு நிறுவனருக்கு போட்ட ஆர்டர். என்ன குடும்பம் இது?
இதுதான் காரி மூஞ்ச குடும்பம். நான் உங்களை கேட்கிறேன், யார் உழைத்து வளர்த்த கட்சி? யார் யாருக்கு கட்டளை இடுவது? தெரியாம தான் கேக்குறேன். நீ எனக்கு பிறந்தவனோட? அந்த டவுட் எனக்கு ரொம்ப நாளா இருக்குடா டாடி. 95,000 கிராமங்கள் சோறு தண்ணி இல்லாம அத்தனை கிராமங்களுக்கு போய் வந்த கால்கள் என் கால்கள். எதுக்கு இதுக்கு தாண்டா. இப்படியெல்லாம் காடு மேடு வயல் வரப்பு இரவு நேரங்கள் ஒத்தையடை பாது ஒரு அரிக்கன் லேம்பை குடிச்சுன்னு போவான் ஒருத்தன். இப்படியெல்லாம் வளர்த்தனாங்க. நீ தள்ளி கிழிச்ச காத்துல தள்ளிக்கிட்டு இருக்க. அதே மாதிரி மாவீரன் குருவை நிழல் இருக்கையின் போதும் நேரங்களிலும் கீழ்த்தரமாக நடத்திய விதம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. அட போயா, நான் ஒரு மொல்ல மாதிரினா நீ ஒரு முடிச்ச வைக்க. இதையெல்லாம் பார்த்த நான் நிர்வாக குழுவிலேயே நேருக்கு நேராக அன்புமணிக்கு தலைமை பண்பு அறவே இல்லை என்று சொன்னேன் என்பது உண்மை. 14 பஞ்சாயத்து வச்சாங்க. எத்தனை பஞ்சாயத்து? முடியல 14 பஞ்சாயத்து எனக்கு வச்சாரு. கட்சியே ஐயா பார்த்துக்கிட்டோம் தோட்டத்துல, நீங்க வெளியில மக்களை பாருங்க. இந்த 14 பஞ்சாயத்துக்காரன் இதுதான் சொன்னான். ஆனால் இவரு என்ன எதிர்பார்த்தாருன்னா, கேட்டை சாத்திட்டு நான் யாரையும் பார்க்க கூடாது, உள்ளவே இருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் உன்னை நினைச்சா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. எங்க போய் தங்க போற? இந்த ஊர்ல சத்தம் கூட இல்லையாடா? பொய் கூசாமல் பேசுவார். உனக்கு பிறந்த எனக்கு எப்படி நடக்கும்? அதுல ஒரு 2 பொய்யை மட்டும் சொல்றேன். 108 பேர் மாவட்ட செயலாளர்கள், அதுக்கு 8 பேர் தான் இங்க வந்தான். மீதி 100 பேருக்கு இவரே போன் பண்ணி, ஐயா என்னை அடிப்படை உறுப்பினர் வந்து எடுக்க போறான்னு ஒரு பொய் சொன்னதும் அன்னைக்கே நான் செத்து போட்டேன். ஒரு முடிக்கு ஒரு தடவை நீ செத்து இருந்தாலும் இந்நேரம் எத்தனையோ தடவை செத்துருக்கணும். என்ன எம்ஜிஆர் பாடுவான் அதுல ஒரு பாட்டு, நான் செத்து பிழைத்த வேண்டாம். அந்த மாதிரி நான் மறுநாள் குறைச்சிட்டேன். உயிரோட இருக்கிறதுக்காக அந்த நீச்சல் குளத்துல போய் நீச்சல் அடிச்சேன். சேர்த்து போயிடுறேன், போங்கப்பான்னு. எவனுக்கோ சாவு வருது, இவனுக்கு வர மாட்டேங்குதா? நேற்று சமூக ஊடக பேரவை கூட்டம். அந்த கூட்டத்துக்கு 6 பேரை வச்சு அடிக்க போறாரு. இது எப்படி இது? கூசாம வந்துடும். நமக்கெல்லாம் யோசிச்சு செய்யும். பொய்ய நமக்கு வராது. நான் போய் பேசுறது கிடையாது. இதுக்கு ஒரே தீர்வுன்னு பண்ணா, அப்பா கொடுத்த அப்பான்னு கூட சொல்ல வேணாம், ஐயா கொடுத்த அது ஐயா கொண்டு சொல்ல வேணாம், நிறுவனர் கொடுத்த அந்த செயல் தலைவர் பதவியை மகிழ்ச்சியுடன் ஏற்று நான் ஒரு சுத்தி வருவேன், செயல்படுவேன். இல்லை என்றாலும் நான் ஒரு தொடராக இருந்து இந்த கட்சியை வளர்ப்பேன். இதை பத்திரிகையாளர்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டேன்னா தீர்வு தான் முடிஞ்சு போச்சு. எவ்வளவு டார்ச்சர் பண்ண, உன்னை சும்மா விட மாட்டேனா? உன்னை சும்மா விட மாட்டேன். நல்ல தீர்வு தானே? நல்ல தீர்வு தானே? சொல்லுங்க. இல்ல கடிச்சு விடுவேன். தம்பி இது நியாயம் இல்லப்பா. நான் அதிமுகவோட கூட்டணி சேரணும்னு சொல்லி இவருக்கு ஒரு கடிதம் எழுதி டைப் பண்ணது. கடைசியில் என் கைப்படவே அந்த கடைசியில் 4 வரி, நீயே எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசு. அதே மாதிரி பேசினாப்புல எடப்பாடி கிட்ட பேசினார். எடப்பாடியும் நம்ம சி.வி. சண்முகம் கிட்ட சொல்லி, சரிப்பா சொல்ற மாதிரி பண்ணிடுப்பா அப்படின்ட்டார். இப்படி பழைக்கிறத விட அன்னைக்கு அன்று ஒரு நாள் இது பிஜேபி கூட தான் கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி அதிமுக கூட்டணி போகக்கூடாது. கதை இப்படி போகுதா? இப்போ அதிமுக கூட்டணி போயிருந்தா நாங்க ஒரு 3 இடம், நாங்க குறைஞ்சது 3 இடம் ஜெயிச்சிருப்போம். அவங்க ஒரு 6-7 இடம் ஜெயிச்சிருப்பாங்க அதிமுக. எங்களுக்கு சின்ன கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில இந்த கால அன்புமணி பிடிச்சனால இந்த தொடைய அந்த பக்கம் அன்புமணி மனைவி சௌமியா இந்த கால பிடிச்சிருந்தோம். 2 பேரும் அழகான சட்டை கிழிஞ்சிருக்கு. சண்டைனா சட்டை கிளியத்தாயா செய்ய, சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு? எதுக்கு அழகாங்க? பிஜேபியோட கூட்டணி போகணும். நான் என்னால ரொம்ப நேரம் என்னால ஒன்றும் சொல்ல முடியல. நானும் அன்புமணி வாயிலிருந்து ஒரு உதிர்ந்த முத்துக்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த உதிர்ந்த முத்துக்கள் உதிர்ந்தது. இதை நீங்க ஒத்துக்கலன்னா கேளுப்பா, இதை ஒத்துக்கலன்னா நீங்க தான் எனக்கு கொள்ளி வைக்கணும். உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச புள்ள வாங்க. அப்புறம் வேற வழி இல்லாம நம்ம வளர்ந்தது. அதான்
பிஜேபியோட கூட்டணின்றது அண்ணாமலையோட எல்லாம் பேசி எல்லாம் பண்ணிடுது சௌமியா. அக்கா ஆர்டர் போடுறாங்க. மறுநாள் காலையில பார்த்தா பாரத் மாதா கே ஜெய்னு ஒரு கோஷம் அங்க கேட்குது. அண்ணாமலை வந்துட்டாரு காலையில. பெரிய சாப்பாடு எல்லாம் விருந்து காலையில நடக்குது. எனக்கு தெரியாம நடக்குது. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். உன்னை புள்ளையா பெத்ததுக்கு நான் தூக்க மாட்டிட்டு தொங்கணும்டா. உனக்கு புள்ளையா பிறந்ததுக்கு நான் தான் தூக்கு மாட்டிட்டு தொங்கணும். சொல்லாத ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத. குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.